இப்போ தோஹா சிட்டியை பொறுத்தளவில் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம அமெரிக்கன் பேஸ் இருக்குது. நம்ம இலங்கையில் உள்ளவங்க மக்களுக்கு அவங்கவுங்க யாராக இருக்கிறாங்க அவங்கள வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஷோ சில வேளை கோல் எடுத்திருப்பாங்க, கோல் வேலை செய்யாமல் இருக்கும். ஷோ அவங்களுடைய இன்டர்நெட் வேலை செய்யாமல் இருக்கும். பதட்டப்பட தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்ல. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான சண்டை கிட்டத்தட்ட அடுத்த கட்ட நகர்வையும் அடுத்த கட்ட ஒரு பரிமாணத்தையும் எட்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட இது ஒரு உலகப் போருக்கான மிக முக்கியமான தருணமாக இப்பொழுது பார்க்கப்படுது. காரணம், ஈரான் இஸ்ரேலுக்கான போர் நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்கா இதுல தலையிட்டு நேரடியா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பதிலாக தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரிக்கை செய்தது. அந்த அடிப்படையில கட்டார்ல இருக்கிற அமெரிக்க விமானப்படை தளம் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தி இந்த போரை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி இருக்கிறது. இதில் கட்டார் மிக கோபங்களுக்குள்ளாகி இருக்கு. என்னதான் அமெரிக்காவுடைய விமானப்படை தளமாக இருந்தாலும் அது கட்டாருக்குள்ள இருக்கு. கட்டாருடைய அனுமதியோடு இது அங்கு நிறுவப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இது கட்டாருக்கான தாக்குதலாகவே கட்டார் பார்ப்பதாக கட்டார் வெளியுறவு அமைச்சு அறிவித்திருக்கிறது. மிகப்பெரிய கண்டனத்தை ஈரானுக்கு தெரிவித்திருக்குது. எனவே இதற்கு பதிலான தாக்குதல்கள் கூட நடத்தப்படலாம் ஈரானுக்கு எதிராக அப்படின்ற பலதரப்பட்ட விமர்சனங்களை இப்ப ஈரானுக்கு ஏற்படுத்தி இருக்கு. இந்த தாக்குதலை பற்றி ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இது கட்டாருக்காக நடத்தப்பட்டதல்ல. இது அமெரிக்காவுடைய விமானப்படை தளம் மீதே நடத்தப்பட்ட தாக்குதல். எந்த கட்டடத்துக்கோ கட்டார்ல இருக்கிற பொதுமக்களுக்கோ பொது கட்டடங்களுக்கோ எதுக்குமே தாக்குதல் நடத்தப்படல. இது எங்களுக்கும் அமெரிக்காவுக்குமான போரானதால கட்டாரில் இருக்கிற விமானப்படை தளம் மீது அமெரிக்க விமானப்படை தளம் மீது தான் நாங்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். இதனை அரச தொலைக்காட்சி ஈரானுடைய அரச தொலைக்காட்சி உறுதி செய்திருக்கிறது. இது மட்டுமில்லாமல் மத்திய கிழக்கின் பல பிரதேசங்கள்ல கிட்டத்தட்ட மத்திய கிழக்கினுடைய பல இடங்கள்ல அமெரிக்காவினுடைய விமானப்படை தளம் இருக்கு. இது எல்லாத்தின் மீது நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம். எங்களுடைய ஏவுகணை எந்தெந்த பிரதேசத்துக்கெல்லாம் செல்லுமோ அந்த பிரதேசங்கள்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் அமெரிக்க நிலைகள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்த இராணுவத்தினருக்கு உத்தரவிட்டிருக்கிறோம். இராணுவத்தினர் தான், ஈரானுடைய இராணுவத்தினர் தான் முடிவு செய்யறாங்க எங்கெங்க எப்பப்ப தாக்குதல் நடத்தணும், எந்த அளவான தாக்குதல் நடத்தணும் அப்படின்றத அவங்க தான் உறுதி செய்வாங்க. அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஈரானிய அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இதனால கட்டாருடைய வான்பரப்பு விமான பறப்பதற்கான தடை அல்லது வான்பரப்பு மூடப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து பஹ்ரைன் தன்னுடைய வான்பரப்பை மூடுவதாக சொல்லியிருக்காங்க. இந்த பதற்றம் காரணமாக மத்திய கிழக்குக்கு செல்லுகின்ற பல விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இந்திய விமான சேவைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுடைய 5 விமானங்கள் டோஹா, மஸ்கட், மற்றது பஹ்ரைன், ஓமான், கட்டார் ஆகிய இடங்களுக்கு சென்ற விமானங்கள் திருப்பி விடப்பட்டு வேற விமான நிலையங்களில் தரையிறக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையினுடைய கட்நாயக்க விமான நிலையம், மத்தள விமான நிலையம் ரெண்டுமே தயார் நிலையில் இருக்கு. இந்த பதற்றம் காரணமாக எந்த விமானங்களாவது இங்கு வந்து இலங்கையில தரையிறங்கக்கூடிய அவசரமாக தரையிறங்கக்கூடிய நிலைமைகளை ஏற்படுத்தி இருப்பதாக இலங்கையினுடைய விமான போக்குவரத்து அமைச்சு அறிவித்திருந்தது. எனவே இந்த மாதிரி பல விஷயங்கள் இப்பொழுது பதட்டமான சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறது. விமான போக்குவரத்துகள் முற்றுமுழுதாக வருகின்ற நாட்களில் மத்திய கிழக்கின் சுற்றுவட்டத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் நிறுத்தலாம். இதன் காரணமாக பெரியளவான பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. கட்டாரில் இருக்கிற நண்பர் ஒருத்தர் இலங்கையில் இருக்கிற நண்பர்கள், இலங்கையை சேர்ந்த நண்பர்கள் எவ்வாறு இருக்காங்க, கட்டாருடைய நிலைமை எப்படி இருக்கிறது, அங்க இருக்கிற மிக முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்றத கேட்டபோது அவர் நமக்கு ஒரு ஒளிப்பதிவு அனுப்பியிருந்தாரு. அதை கேட்டு பார்க்கலாம். அடுத்து சந்துரு, நீங்கள் வீடியோ போடலையே மக்களை தெளிவுபடுத்தி போடுங்க. எங்கட நாங்கள் இப்போ வெளிநாட்டு நேரம் இப்போ எங்கட ஒய்ஃபாக இருக்கலாம், அம்மா அப்பா அவங்களா இருக்கலாம், பதட்ட நிலையாக இருப்பாங்க. அவங்க எதையுமே கவலைப்பட வேணாம்னு சொல்லி போடுங்க சந்துரு. முழுமையாக இலங்கையில் இருக்கவங்க எல்லாமே முழுமையான என்கிட்ட எல்லாமே இருக்க இடத்துக்கும் அந்த அமெரிக்கா பேஸ் இருக்க இடமும் சரியான மாதிரி தூரம். இப்போ தோஹா சிட்டியை பொறுத்தளவில் அங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 கிலோமீட்டர் தாண்டி தான் நம்ம அமெரிக்கன் பேஸ் இருக்குது. அதனால் இப்போ அவ்வளோ தூரம் இருக்கனால சந்துரு நிறைய பேருக்கு பேஸ் கிடைக்கிற வந்து மக்களுக்கு பாதிக்கக்கூடிய வாய்ப்பு சரியான குறைவு. ஏன்னா பேஸ் இருக்கிறதுக்கும் ஆட்கள் இருக்கிறதுக்கும் அக்கமடேஷன் இருக்கிறதுக்கும் வேலை தளங்கள் இருக்கிறதுக்கும் ரொம்ப தூரம், பார்க்க வழங்கும் சரியான மாதிரி தூரம். ஷோ ஏதாவது மிஸ் ஆகி அப்படி எது வந்தால் தான், ஆனாலும் கூட ஒரு நான் சொல்றது தெளிவான வீடியோவில் போட்டிருக்கு சந்துரு. நம்ம இலங்கையில் உள்ளவங்க மக்களுக்கு அவங்கவுங்க யாராக இருக்கிறாங்க அவங்கள வந்து பதட்டப்பட தேவையில்ல. ஷோ சில வேளை கோல் எடுத்திருப்பாங்க, கோல் வேலை செய்யாமல் இருக்கும். ஷோ அவங்களுடைய இன்டர்நெட் வேலை செய்யாமல் இருக்கும். பதட்டப்பட தேவையில்ல, ஒன்றுமே தேவையில்ல. ஸோ இப்போதைக்கு ஃப்ளைட் நிப்பாடி இருக்குது, வாரவங்க போகிறவங்களுக்கான ஃப்ளைட் நிப்பாடி இருக்குது. வான்பரப்பும் ஃபுல்லாக மூடப்பட்டிருக்கு. கடல் சொல்லுது நம்மளோட
தரைமார்க்கமும் மூடப்பட்டதா இருக்குது சந்துரு. வேற ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்ல. ஷோ எந்த அளவுக்கும் இப்போது பெரிய அளவான சேதங்களோ எந்த விதமான உயிரிழப்புகளோ ஏற்படலை அப்படின்றத அவர் சொல்லியிருந்தார். அவர் மூலமா பல தகவல்கள் வந்தால் நான் உங்களோட அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பகிர்ந்து கொள்றேன். இதோட இந்த படைத்தளம் கட்டார்ல இருக்கிற இந்த படைத்தளம் என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது, அப்படி என்னதான் அங்க இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இங்க உள்ளடக்கப்பட்டிருக்கு அப்படின்றத தேடி பார்க்கும்போது இது வந்து கட்டாருடைய டோஹாவுக்கு தெற்குல 30 கிலோமீட்டர் தூரத்துல இந்த விமானப்படை தளம் அமைந்திருக்கு. இது வந்து கத்தாருக்கு தான் சொந்தமானது, அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் தான். ஆனா அமெரிக்க கூட்டு நாட்டினுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இது பயன்படுத்தப்படுது. இதனுடைய பயன்பாடு என்னன்னு சொன்னா ராணுவ விமானப்படை தளம். இங்க வந்து அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டு தலைமையகம் இங்க இயங்கி வருது. அதோட மத்திய கிழக்கினுடைய மிகப்பெரிய விமானத்தளம் இதுதான் சொல்லப்படுது. 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் இங்க கடமையாற்றுறாங்க. மிக முக்கியமான விமானங்கள் இங்கு தரையிறக்கப்படுது, இங்கு பாதுகாக்கப்படுது, இங்கிருந்து இயக்கப்படுது. அரசாங்க தரப்பிலான வலைத்தளங்களுக்கான முக்கியமா சொல்லப்போனா கணனி மையங்கள், அதனை பாதுகாக்கின்ற பலதரப்பட்ட விஷயங்கள் இங்கு கண்காணிக்கப்படுது. கடுமையான பயிற்சி மையம் இங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து மிக முக்கியமான ஒரு படைத்தளம் அப்படின்றதாலதான் ஈரான் இதை வந்து முதல்ல தாக்கியிருக்காங்க. இருக்கிறதுலே மத்திய கிழக்குல இருக்கிறதுலே பெருசு. இது வந்து டோகாவில் இருக்கு, சவுதி அரேபியாவில் இருக்கு, பல நாடுகள்ல இருக்கு இந்த மாதிரியான விமானப்படை தளம். இதுதான் பெரிய தளம் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளை மாளிகையில தற்சமயம் ஒரு மிகப்பெரிய அளவான ஒரு சந்திப்பு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதியும் இந்த படைத்தளபதிகளோடுமான பேச்சுவார்த்தையாக இது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் என்னென்ன தீர்மானங்களை அவர் எடுக்க போகிறார், எவ்வாறான பதில் தாக்குதல்கள் ஈரான் மீது இருக்க போகுது அப்படின்ற ஒரு பதட்டமான சூழல் இப்பொழுது உருவாகி இருக்கிறது. இதோடு மட்டுமில்லாம இந்த வீடியோ நீங்க பார்த்து கொண்டிருக்கும் போது பலதரப்பட்ட விஷயங்கள் இந்த போரினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்க பார்த்து கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கும் நான் நம்புறேன். எனவே இந்த அளவுக்கான பதட்ட சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கு. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் தொடர்ச்சியாக ஏவுகணை தாக்குதல் நடந்தாலும் இப்பொழுது அமெரிக்கா பக்கமாக ஈரானுடைய தாக்குதல்கள் திரும்பி இருப்பது என்பது இது ஒரு மிகப்பெரிய அளவான அழிவுகளை நோக்கி கொண்டு செல்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை இப்ப பல சர்வதேச ஊடகங்கள் மூலமான செய்திகள் மூலமாக பார்க்க கிடைக்குது. எனவே பல விமர்சனங்கள் இப்பொழுது எழுப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு பல நாடுகளுடைய எதிர்ப்பு வந்து விடுமோ அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் இப்பொழுது எழுப்பப்பட ஆரம்பித்திருக்கு. எனவே இந்த விஷயங்கள் இப்ப கிடைக்கப்பட்ட செய்திகளாக இருக்கு. எனவே ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. மேலதிக தகவலோடு நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.